ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சிடலாம். இதுக்கு 2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5-6 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம், அது விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நான் லஞ்சுக்கு தான் இது பண்ண போகிறேன். காலையில் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா புளிச்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இந்த தோசைக்கு உளுந்து, சோடா உப்பு எதுவுமே தேவைப்படாது. அரிசி நல்லா ஊறி இருக்குது. அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அரை கப் போல் வெள்ளை அவல் ஊற வச்சு இது கூட சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரை கப் அளவு வடித்த சாதம் கூட சேர்த்துக்கலாம். அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அந்த கருப்பு பகுதி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இப்போ எல்லா அரிசியும் இது மாதிரி நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கிளாஸ் போல் தேங்காய் உடைச்ச தண்ணியும் இருந்துச்சு, அதுவுமே சேர்த்துக்கிறேன். தேங்காய் தண்ணி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். சீனி சேர்க்கும்போது தோசை இனிப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இது ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்குள்ளேயும் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பல் பூண்டு இதோட சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. இதை எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவு கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுமே நல்ல பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்குனதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். பட்டாணியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கரண்டி வச்சுட்டு 1-2மா மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப மசிச்சிட வேண்டாம், 1 பாதியமாக அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடியாகும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு. தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு தோசைக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்ச்சி விட்டுறக்கூடாது. லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நம்ம இது ஒரு சைடு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது. நல்லா பஞ்சு போல் வரும். ஒரு சைடு மேலே இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான தோசை ரெடியாகிடும். மேலே பார்க்கவே உங்களுக்கு தெரியும் தோசை மாவு எந்த அளவு நல்லா புளிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் சோடா உப்பு உளுந்து எதுவுமே நம்ம சேர்க்கல. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியை விட கார சட்னி, அப்புறம் இந்த மாதிரி கிரேவி, சிக்கன் மட்டன் கிரேவி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.